ஹலோ எவ்ரிவன், வெல்கம் யூ ஆல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்மளோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக டெய்லி வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட் vocabulary பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ். ஆப்வியஸ் அப்படின்றபோது தெளிவாக அப்பட்டமாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வெளியே வந்து அப்படியே ரொம்ப அப்பட்டமாக தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். It is quite obvious that you have no interest to do this job. It is quite obvious that you have no interest to do this job. உனக்கு இந்த வேலையை பார்க்குறதில்ல எந்த ஒரு விருப்பமும் இல்லை அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. உன்னோட ஆட்டிடியூட்லேருந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. இட் இஸ் குவைட் ஆப்வியஸ் தட் யூ ஆர் லையிங். நீ பொய் சொல்கிற அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. இட் இஸ் குவைட் ஆப்வியஸ் தட் யூ ஆர் ஃபெல் இன் லவ் வித் ஹர். நீ அவங்க மேலே காதல் வயப்பட்டு விட்ட, அதாவது அவங்கள மேலே லவ்வில் வந்து விழுந்துட்டு அப்படின்றது ரொம்ப தெளிவாக வந்து தெரியுது. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீட் அப்படின்றபோது கவனம் செலுத்துதல், கவனம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஹீ நெவர் ஹீட் மை வேர்ட்ஸ். அவன் என் வார்த்தையை கேட்கவே மாட்டான், இல்லைனா நான் என்னோடய வார்த்தைக்கு வந்து அவன் வந்து செவி சாய்க்க மாட்டான். கவனம் அப்படின்றபோது அடுத்தவங்க மேலே நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறது இல்லைன்னா உங்களை சுற்றி நடக்கிற ஒரு விஷயத்து மேலே நீங்கள் வந்து கவனம் செலுத்துது. ஓகேங்களா? தி மேனேஜ்மெண்ட் பெய்டு நோ ஹீட் டு இட்ஸ் ஒர்க்கர்ஸ் ரெக்வெஸ்ட். நிர்வாகம் வந்து அங்கே வேலை பார்க்குற அந்த ஒர்க்கர்ஸோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கிறது இல்லை, இல்லைன்னா அதை வந்து கண்டுக்கவே இல்லை, அதை வந்து ஒரு கருத்தில் எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். நோ ஒன் பெய்ட் ஹிம் எனி ஹீட். யாரும் அவரோட வார்த்தைக்கு செவி சாய்க்கலை, இல்லைன்னா யாரும் வந்து அவரை கண்டுக்கலை அப்படின்னு அர்த்தம். யாருமே அவரை வந்து கண்டுக்கலை அப்படின்றபோது நோ ஒன் பெய்ட் ஹிம் எனி ஹீட். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெடிகேட் அப்படின்றபோது அர்ப்பணிப்பு. அதாவது ஒரு விஷயத்து மேலே, ஒரு செயல் மேலே நீங்கள் வைக்கிற அர்ப்பணிப்பு. அதுக்காக மற்ற எல்லா விஷயத்துலையும் அது கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அந்த ஒரு பர்டிகுலர் திங்ஸுக்கு, அந்த பர்டிகுலர் ஒர்க்ஸுக்கு நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதான் வந்து டெடிகேட். இஃப் யூ ஹாவ் எ ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் யூ கேன் அச்சீவ் எனி. ஒரு விஷயத்து மேலே உங்கள்கிட்ட வந்து கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கும் அந்த டெடிகேஷன், அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதை வேணால் சாதிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்துல் கலாம் சார் டெடிகேட்டட் ஹிஸ் லைஃப் டு அவர் கண்ட்ரி, இல்லைனா சயின்ஸ் அப்படி சொல்லலாம். அவர் வந்து அப்துல் கலாம் சார் வந்து நம்மளோட கண்ட்ரிக்காக, நம்மளோட நாட்டுக்காக அவரோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டாரு. அவரோட பர்சனல் லைஃபுக்கு போகாமல் நம்ம நாட்டுக்காக அவரோட லைஃப்பை வந்து தியாகம் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். நாட்டுக்காக இல்லைன்னா சயின்ஸுக்காக. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாண்ட் அப்படின்றபோது கர்வமாக உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, இல்லைன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கர்வமாக வெளியே வந்து காட்டிக்கிறது. வெளிக்காட்டுதல், அதை வந்து நீங்கள் கர்வமாக காட்டிக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் வீணாக போய்ட்டு என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு பில்டப்பாக பம்படியாக காட்டுறது, அதான் வந்து ஃப்ளாண்ட். ஓகேங்களா? ஹீ ஆல்வேஸ் ஃப்ளாண்ட்ஸ் ஹிஸ் ஹியூமர் சென்ஸ் ஒயில் டாக்கிங். அவர் எப்போதும் பேசும்போது தன்னோட நகைச்சுவை வெளிக்காட்டிகிட்டே இருப்பார். அவர் எப்போதும் பேசும்போது தங்கிட்ட அந்த ஹியூமர் சென்ஸ் இருக்குது அப்படின்றத வெளிக்காட்டிகிட்டே இருப்பார் அப்படின்னு அர்த்தம். மெச்சூர் பீப்புள்ஸ் நெவர் லைக்ஸ் டு ஃப்ளாண்ட் தேர் வெல்த் அப்படின்றபோது, அதாவது அனுபவம் பெற்ற, அதாவது மெச்சூரான பீப்புள்ஸ் வந்து எப்பயுமே அவங்களோட வசதியை, அவங்ககிட்ட இருக்க பணத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை வெளியே காட்டிக்காமல் அமைதியாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஹி ஃப்ளாண்ட்ஸ் ஹிஸ் பாடி ஸ்ட்ரக்சர் அட் த ஸ்டேஜ். அதாவது அவர் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் பாய், இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து அவரோட பாடி வந்து வெளிக்காட்டுறாரு. என்கிட்ட 6 பேக் இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டேஜில் வந்து காம்படிஷனில் காட்டுறாரு, தன்னோட பாடியை வந்து வெளிக்காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அபாண்டன் அப்படின்றபோது கைவிடுதல் அப்படின்னு அர்த்தம். கைவிடுதல், ஒரு பொருளோ ஒரு விஷயத்தை வந்து கைவிடுறது முழுமையாக. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது அந்த பக்கமே போக மாட்டீங்க அப்படின்றபோது தான் அபாண்டன் வந்து யூஸ் பண்ணோம். லைக் இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ஷீ abandoned her 2 days old baby at the dustbin. அவங்க தன்னோட 2 வயசு குழந்தைய டஸ்ட்பினில் விட்டுட்டு போயிட்டாங்க. டஸ்ட்பினில் கை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டாங்க. இனிமேல் அவங்க வந்து திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் குட் டு abandon யுவர் ஐடியா about ஸ்டார்டிங் ஹோட்டல். அதாவது ஹோட்டல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற உன்னோட அந்த ஐடியாவை கைவிடுறது நல்லது. உன்னோட அந்த ஐடியாவை, இந்த யோசனையை கைவிடுறது நல்லது. ஹி abandoned his car after met an accident. அதாவது ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தன்னோட காரை வந்து அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டார். ஆக்சிடெண்ட் ஆன இடத்துலேயே விட்டுட்டு போயிட்டார். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க, ஏன்னா சென்டிமெண்டலாக.
ஒரு தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துலயே தன்னோட காரை வந்து விட்டுட்டு போயிடுவாங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா. ஓகே. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரியான சில யூஸ்ஃபுல்லான ஒக்காபுலரிஸோட பார்க்கலாம். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே. பை.